வணக்கம். சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ல வேலைகள் நிறைய சேர்ந்துடுச்சுன்னா எதை முதல்ல செய்யறது, எதை அப்புறம் பார்க்கலான்னு ஒரு குழப்பம் வருமே. உங்களுக்கும் கண்டிப்பா வந்திருக்கும். ஆமா, அது சகஜம்தான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த நோட்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி இன்னும் கொஞ்சம் சுலபமா பண்றாங்கன்னு ஆழமா பார்க்கலாம். ரெடியா? நிச்சயமா. இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது அந்த ப்ராடக்ட் பேக்லாக்னு சொல்ற லிஸ்ட். ஆமா. அப்புறம் அதுல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள், அதாவது ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம்ஸ் அல்லது பிபிஐஸ். அப்புறம் ரொம்ப முக்கியமா ப்ரையாரிட்டைசேஷன், எதை முதல்ல செய்யணும்னு முடிவு பண்றது. இது ப்ராஜெக்ட் சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த ப்ராடக்ட் பேக்லாக்னா என்ன, சிம்பிளா சொல்லணும்னா? அது ஒரு சாஃப்ட்வேருக்கு நாம செய்ய நினைக்கிற எல்லா வேலைகளோட ஒரு மாஸ்டர் லிஸ்ட். ஓகே, ஒரு வீடு கட்டுறதுக்கு போடுற லிஸ்ட் மாதிரி. ஃபவுண்டேஷன், சுவரு, அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு. கரெக்ட், அதே மாதிரி தான். ஆனா இது டைனாமிக், மாறிக்கிட்டே இருக்கும். புரியுது. அப்போ அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியும் ஒரு பிபிஐ, ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம். எக்ஸாக்ட்லி. அது ஒரு பெரிய ஃபீச்சரா இருக்கலாம், அதை எபிக்னு சொல்வோம். எபிக். ஓகே. இல்லனா ஒரு சின்ன ஃபீச்சர், ஒரு யூசர் ஸ்டோரி, சில சமயம் பக் ஃபிக்ஸ், இல்ல ஒரு டெக்னிக்கல் டாஸ்கா கூட இருக்கலாம். யூசர் ஸ்டோரிக்கு ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, ஒரு கஸ்டமராக நான் வெப்சைட்ல லாகின் பண்ணணும், அப்பதான் என் அக்கவுண்ட்டை பார்க்க முடியும். இது ஒரு யூசர் ஸ்டோரி. சரி. அதே மாதிரி லாகின் பட்டன் வேலை செய்யல, இது ஒரு பக். டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணணும், இது ஒரு டாஸ்க். ஓகே ஓகே, புரியுது. இந்த பேக்லாக் லிஸ்ட் அப்பப்போ சரி பார்க்கணுமே, அதான் பேக்லாக் க்ரூமிங் அல்லது ரிஃபைன்மெண்டா? ஆமாம், அந்த ரிஃபைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? ஏன்னா தேவைகள் மாறலாம், திடீர்னு ஒரு புது யோசனை வரலாம், கஸ்டமர் ஃபீட்பேக் வரலாம். இந்த ப்ராசஸ்ல தான் நம்ம அந்த பிபிஐஸ் எல்லாம் தெளிவா இருக்கா, அதாவது டீட்டெயில் அப்ராப்ரியேட்லி இருக்கா, வேலை எஸ்டிமேட் பண்ண முடியுமா, எஸ்டிமேட்டடா இருக்கான்னு பார்ப்போம். சரி. அப்புறம் பேக்லாக் எமர்ஜென்ட்டா, அதாவது எப்பக்கப்போ மாறுதான், சரியா ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோமா, அதாவது ப்ரையாரிட்டைஸ்டா இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிறோம். இதுக்கு டீப் கிரைட்டீரியான்னு பேரு. டீப். ஓகே. யூசர் ஸ்டோரிஸ் கூட இன்வெஸ்ட் கிரைட்டீரியா படி இருக்கான்னு செக் பண்ணுவோம். இண்டிபெண்டன்ட், நெகோஷியபிள், வேல்யூபிள் அப்படி. இது செஞ்சாதான் அடுத்த ஸ்பிரிண்ட்டுக்குள்ள டீம் எதை எடுக்கணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இல்லையா? ஆப்சல்யூட்லி. இல்லனா பிளானிங்ல குழப்பம் வரும், வேலை டிலே ஆகும். சரி, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கட்டம், ப்ரையாரிட்டைசேஷன். எதை முதல்ல செய்யணும்னு எப்படி டிசைட் பண்றது? இதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குல்ல. மாஸ்கோ பத்தி சொல்லுங்க. மாஸ்கோ ரொம்ப பிராக்டிகல், மஸ்ட் ஹேவ். இது இல்லாம ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு இ-காமர்ஸ் சைட்ல பேமெண்ட் கேட்வே மாதிரி. பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அது இல்லாம எப்படி? அது மஸ்ட் ஹேவ். ஷுட் ஹேவ் இதுவும் முக்கியம்தான். ஆனா இப்போதைக்கு இல்லாமலும் ரிலீஸ் பண்ணலாம், மேபி அடுத்த ரிலீஸ்ல சேர்க்கலாம். ஆர்டர் ட்ராக்கிங் மாதிரி. ஆமா. சி குட் ஹேவ், இது நைஸ் டு ஹேவ், இருந்தா நல்லா இருக்கும், நேரம் இருந்தா செய்யலாம். வெப்சைட்ல டார்க் மோட் மாதிரி. சரி. W won't have, இது இப்போதைக்கு ஸ்கோப்ல இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போதைக்கு ஒரு கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம் வேண்டான்னு நினைக்கலாம். சூப்பர் சிம்பிள். இன்னொரு டெக்னிக் இருக்குமே, வேல்யூ வர்சஸ் எஃபர்ட், அந்த மேட்ரிக்ஸ். ஆமா, அதுவும் ரொம்ப பயனுள்ளது. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓர் ஆக்சிஸ்ல வேல்யூ, அதாவது பிசினஸ் வேல்யூ, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. இன்னொரு ஆக்சிஸ்ல எஃபர்ட், அதாவது டைம், காம்ப்ளெக்சிட்டி, ரிஸ்க். சரி, அப்போ ஹை வேல்யூ, லோ எஃபர்ட், இதெல்லாம் குவிக் வின்ஸ். இதை முதல்ல செஞ்சிடணும், ஒரு கிரிட்டிக்கல் பக் ஃபிக்ஸ் மாதிரி. ஓகே, குவிக் வின்ஸ். ஹை வேல்யூ, ஹை எஃபர்ட், இது ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ். நல்லா பிளான் பண்ணி செய்யணும், ஒரு பெரிய புதிய ஃபீச்சர் மாதிரி. இதுக்கு பிளானிங் முக்கியம். லோ வேல்யூ, லோ எஃபர்ட், இதெல்லாம் ஃபில்-இன்ஸ். நேரம் கிடைக்கும் போது செய்யலாம், ஒரு சின்ன UI காஸ்மெட்டிக் சேஞ்ச். லோ வேல்யூ, ஹை எஃபர்ட், இது டைம் சிங்க்ஸ். இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது, ரொம்ப பழைய டிவைஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கறது மாதிரி. புரியுது. அப்போ இந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்றதால டீம் கரெக்டான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி சீக்கிரமா கஸ்டமருக்கு வேல்யூ டெலிவர் பண்ண முடியுது, அப்படிதானே? அப்சல்யூட்டா. இதுல ப்ராடக்ட் ஓனர், டெவலப்மெண்ட் டீம், மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கொலாபரேஷன் இது. ஆமா, கம்யூனிகேஷன் முக்கியம். கிளியர் கிரைட்டீரியா வச்சு தொடர்ந்து ரிவ்யூ பண்ணி தேவைப்பட்டா அடாப்ட் பண்றது தான் சக்சஸ்க்கு வழி. அருமை. அப்போ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ்ல வேலைகளை இப்படி ஒழுங்குபடுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ, சில டெக்னிக்ஸ் வச்சு அதை எப்படி சுலபமாக்கலாமோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். ஆமா, குழப்பத்தை தவிர்த்து ஃபோக்கஸோட வேலை செய்யறது கண்டிப்பா உதவும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.
இந்த ப்ரையாரிட்டைசேஷன் டெக்னிக்ஸ் சாஃப்ட்வேருக்கு மட்டும்தானா? நம்ம பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல நம்ம டெய்லி டாஸ்க்ஸ கூட இப்படி யோசிச்சா? நல்ல கேள்வி. வேல்யூ வர்சஸ் எஃபர்ட் வச்சோ இல்ல மாஸ்கோ மாதிரியோ நம்மளோட மத்த வேலைகளையும் யோசிச்சா இன்னும் எஃபெக்டிவா இருக்கலாமே. வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் டு யூ? எது உங்களுக்கு இதுல முக்கியமா படுது? இது மாதிரி இன்னும் நிறைய அஜைல் கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம தமிழ் அஜைல் பாட்காஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா. இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த டிஸ்கஷன்ல சந்திக்கலாம். நன்றி.